திக்குண்டதி பிச்சுண்டதி எருண்டதி. ஓஹோ அப்படியா? என்ன சொல்றா சொல்றா? அவ பைத்தியம் சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் அம்பேத்கருக்கு நிறைய ஃபேன்ஸா இல்ல வீரப்பனுக்கு நிறைய ஃபேன்ஸா? அத கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்கல எத்தனை பேர் பண்றீங்கன்னு. இப்படிப்பட்ட குழந்தையும் உன் வீட்டுல இருந்துச்சுன்னா வளர விடாதீங்க, விஷத்தை வச்சு கொண்டுருங்க. குட்டி சுட்டி செல் ஒரு ஸ்மால் பிரே. கெட்டு போன சட்டை மூஞ்சில ஊத்திடுவோம். படா காத்து வாங்குறதுக்கு இப்படி கூட ஒரு முறை இருக்கா? உன்னை கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லாம தான் இப்படி ஆயிட்டேன். வணக்கம், நான் தான் வெந்தயம். குளிர்ச்சியை தரும், உடல் உஷ்ணத்தை குறைக்கும், முகப்பருக்களை அகற்றும், இருதய கோளாறுகளை நீக்கும். வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. சிவபாண்டி, உன்னுடைய வருங்கால ஆசை என்ன? நான் படிச்சேன் ஐஏஎஸ் ஆகி இந்த பில்டிங் இடிச்சு மாடி பில்டிங்கா கட்டி கொடுக்கறதா என்ன வேணும். யாருக்குமே பேடாத போலீஸ்கார நம்மள பார்த்து பயப்படுறானா? ஏன்? அரசியல் அரசியல் பலம். உன் கொட்டை இருக்குல்ல, கொட்டை அதை இங்க வரணும் ஐயா. விட்டமே ஒரு எத்த புடங்கிக்கிட்டு கொட்டை தெறிச்சிரும். வா கோமாளி இங்க வந்து ஏற போடுங்க. ஹலோ, இங்க வரியா? நானும் ரவுடியா? டேய், உன் எக்ஸட் தொட்டு தாலி கட்டின புருஷன்டா நானு. போடா போ. என்ன சிரிக்கிற? இப்ப பேசு. நான் தாலி மட்டும் தான்டா கட்டல. அது எப்படா முடியும்? நீங்க என்ன டம்மி பேசுண்டா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நல்ல வேலை சொன்னீங்க. நான் இன்னொன்னு வேற நினைச்சேன். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. கூட மட்டும்தான் பிறக்கல, மத்தபடி தங்கச்சி அண்ணா பாப்பாலவா? ஆமா, அண்ணா பாப்பாலவ். யாரா நீங்க எல்லாம்? அது என்ன உடன்பரவா அண்ணா பாப்பா அளவு? எனக்கு புரிஞ்சு போச்சுடா உங்களோட நோக்கம் என்னன்னு. வீட்டுக்கு போய் சொல்லு, உங்க அப்பாட்ட சொல்லு, உங்க அம்மாட்ட சொல்லு, உங்க அக்காட்ட சொல்லு, உங்க மாமன்ட்ட சொல்லு. எதையாச்சும் சொல்லியா? உன் மச்சான்ட்ட சொல்லு, உன் அத்தைட்ட சொல்லு, என்ன சொல்லு? என்னடா உங்க போலீஸ்ல சொல்லு. ஐயா என்ன சொன்னா? சின்னையா என்ன சொன்னா? கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. இப்போ நெல்லை பால்துறை அவர்கள் ஒரு காமெடி ஜோக் சொல்றாங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. மேல வானம், கீழே பூமி, கேட்கறது கால ரத்தம் வரும். அப்படியா சொல்றீங்க? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? என்ன சரி என்ன சிரிக்கிறீங்களா? சொல்லையா மூஞ்சி ஓட்ட மாதிரி வச்சிருக்க. ஓய், உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 27 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷம் எதுக்கு? சங்கோதரருக்கு இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது. சோ டக்குன்னு சொல்லிடுறேன். நான் உன்னை லவ் பண்றேன். என்ன புருவத்துல என்ன ஏதோ இருக்கு? என்னது கட்டை இடம்? நீங்க வேலை போனா அப்புறம் சிரிக்காத சிரிக்காத. ஏய், உன்னை பார்த்தாலே எனக்கு எரியக்கூடாத இடம்ல எரியுதுடா. எப்படி நீ சிரிக்கல?
என் தம்பிக்கு ஃபிக்ஸ் வந்து ரொம்ப முடியாம இருக்கானே, கொஞ்சம் ஹாஸ்பிடல் கூட்டு போக முடியுமா ப்ளீஸ்ண்ணே? ப்ரோ வாங்க ப்ரோ முதல்ல. முருகா என் தம்பியை காப்பாத்துப்பா முருகா, காப்பாத்துங்க. நீங்க இந்துவா ப்ரோ? பக்கா அம்மங்குஸ் மாதிரி இருக்கியா? வெரி நைஸுங்க. தேங்க்ஸ். வெரி கியூட்டுங்க. தேங்க்யூ. வெரி வெரி பியூட்டிஃபுல்லுங்க. தேங்க்யூ. நான் அவங்களுக்கு சொன்னேங்க, அவங்களுக்கு லட்சணமா ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இப்படி 5 அடி பீப்பா மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு இந்த ட்ரெஸ் தேவையான்னு சார் சொல்ல சொன்னேன். நெஞ்சுக்குள்ள நினைப்பு இருக்க, யாருக்குள்ள யாரு இருக்கா தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. ஃப்ளைட்டுக்குன்னா 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் வா. எனக்கு கட்டிங் சரக்கு அடிக்கணும் போல இருக்குது. டேய் கிளப்பாடு, ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும்டா. எங்க நடந்தாலும் ஸ்டைலா தான் நடப்போம். அதனால ஸ்டைலிஷ் பாய் நிக் நேம் வச்சிருக்கோம். அப்படி ஸ்டைலா உட்காந்து போஸ் போட்டு உட்காந்தா, அப்படி காலர் பிடிச்சி இழுத்தா அந்த மாதிரி ஸ்டைல் எங்கேயுமே இருக்காது. பார்த்தாலே தெரியுது. ஏதாவது பிரச்சனைன்னு வைங்களேன், நாங்க ஒரு 10 பாய்ஸ் ஒன்னா போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம். எனக்கு கார்த்திகை விட ரகுவரன் பிடிக்கும். டேய் என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? யாருக்கு தெரியும், நம்ம போட்டோவையும் யாராச்சும் சேவ் பண்ணி வச்சு சைட்டு கூட அடிச்சுட்டு இருக்கலாம். I love your confidence. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வந்துட்டு பேங்க் போயிட்டு அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிட்டு வந்தேன். இப்போது கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நேரில் வந்து கூட அமௌண்ட் தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா வந்துட்டு ஃபாலோ பண்ணி. அப்படின்னா ஒரு 10,000 பவுண்ட் கொடு. என்கிட்ட ஏதியா அவ்வளவு பணம்? அப்புறம் எதுக்கு அட்வைஸ் பண்ற? ஏதாவது எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். பேசாம புட்ட பாய், நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. சதக்கு சதக்கு செதுக்கிறது இல்ல, அது எசக்கு பசங்க ஆகி போச்சு. Happy birthday to you, happy birthday to you, happy birthday, happy birthday, happy birthday to you, happy birthday to you. என்னங்க பாட்டு அசல் பாட்ட போடுறீங்க? பாட்டு வந்து மந்திரமா வர்றது இல்லடா தம்பி, மந்திரத்தை தான் பாட்டா எடுத்து போட்டுட்டு இருக்கா. Birthday. ஆத்தா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி, நின்னுட்டு சரி, சிரிவா சரின்னு சரி. யார் நீ? செலிபிரிட்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். பத்து ஒரு முறை இவனுக்குலாம் ஏன் மம்மி வணக்கம் சொல்றேன்? பார்த்தா பெரிய ஆள் மாதிரி தெரியுது. அவன் கொஞ்சம் யாருக்கு வணக்கம் வைக்கிறான் பாரு. நல்லா இருக்கீங்களா? ஆளே பார்க்க முடியல. அங்க யாருமே இல்ல, யாருக்குடா வணக்கம் சொல்றான்? அவனுக்கு ஒரு வியாதி, எல்லாரும் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பான். ஆனா அவன் யாருமே மதிக்க மாட்டாங்க மச்சான். வீடு அப்படியே போயிடுவான். ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? திருக்கி சார், இதுங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியல தான் சார். நான் உண்டு அந்த டிவி உண்டுன்னு பார்த்துட்டு இருப்பேன் சார். இப்போ அந்த டிவியில் வரான்றான் சார் இவன். பீட்டர் கே வந்து கமெண்ட்ரிக்கு கூப்பிட்டுருந்தப்போ உங்கள் கூட பேசினது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு இன்னொரு கமெண்டேட்டர் சொல்லியிருக்காரு. அதுக்கு பீட்டர் கே வந்து என்ஜாய் பண்ண நான் என்ன ஃபிகரா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்காரு கிரிக்கெட் லைவ்ல. நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற எதுவும் என்னைய கேக்குறா?
டேய் என்னடா தவளத்தா நின்னுக்கிறீங்க? இன்ஸ்டால 100K அடிச்சிட்டேன், இம்முனா கிரேசின்னு பேரை வச்சிட்டேன், செலிபிரிட்டின்னு இடத்த புஷ்டேன். சூத்த சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ.